எல்லாருக்கும் ஹாய், வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ நாங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி புடவை கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் 3 நாள் சாமியை வச்சுருக்க போகிறோம், இன்றைக்கி தேர்ஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும். ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி காலையில் ஒரு 10:30க்கு புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். 6 மணிக்கு சாமியை வரவேற்க போகிறோம். ஸோ முதல்ல நான் அப்படியே என்னென்ன ரெடி பண்ணிருக்கேன்னு காட்டுறேன். இப்போதைக்கு நான் சாரி மட்டும் ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். நானும் அதையும் சேர்ந்து தான் ரெடி பண்ணோம். எனக்கு நாங்கள் பிகினருன்றனால ஃபுல்லாக காட்ட முடியல, ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கலசத்தில் என்னென்ன போடணும்னு எங்கள் அத்தை சொல்லுவாங்க. முக்கால்வாசி தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா பன்னீர் ஃபுல் பண்ணிக்கிறதுக்கு பன்னீர் பேலன்ஸ் ஊற்றிட்டு, அப்புறம் ஜாதிக்காய், மாசிக்காய், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், அப்புறம் துளசி பொடி இதெல்லாமே போட்டிருக்கு. அப்புறம் காயின், வெள்ளிக்காயின், தங்க காயின், சில்லற காசு இதெல்லாமே போட்டிருக்கு கலசத்தில். காதோல கருகுமணி அது போட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் அப்படியே இப்போ போட்டாங்க. இப்போ இது முடிச்சுட்டு நாங்கள் சாரி வந்துட்டு கட்டிடலாம். ஆமாம் தான், நாங்கள் கட்டிடலாமா? அவ்வளோதான். ஓகே, கூட நேரம் இருக்கா சாமி? நேராக தான் இருக்குங்க. நம்ம கட்டும்போது அதுக்கேற்ற மாதிரி நேரம் வச்சுக்கலாம். இப்போது இது வந்துட்டு மெயின் கலசங்க. இதுக்கு மேலே இன்னொரு கலசம் வைப்போம். வச்சுட்டு நம்ம அம்மாவுக்கு வந்து புடவை கட்டிட வேண்டியது தான். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். நான் வந்து இதை முடிஞ்சளவுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். நாங்களும் கொஞ்சம் பிகினருன்றனால கொஞ்சம் டைம் எடுத்து கட்டுறதுனால தான் ஃபுல் வீடியோ காட்ட முடியல. ஸோ எங்களால் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணிடுறோம். கலசம் வச்சுட்டோம்ல, அதனால நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு சாரி கட்ட போகிறோம். ஸோ ஸ்ரீயும் அழகாக வந்துட்டா கரெக்டாக டைமுக்கு. வாங்க ஸ்ரீ. எல்லாம் நல்லா இருக்கா சாமி? நல்லா இருக்கா? கை ரெடி பண்ணிட்டேன், எல்லாமே ரெடி பண்ணிட்டான். கலசத்துக்கு ரெடி பண்ணிட்டான். பச்சரிசி, மஞ்சள், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஒரு எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, பச்சை கற்பூரம் போதும். இப்போ நான் இந்த பெரிய குடத்துக்கு மேலே சின்ன கலசத்தை வச்சு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி கயிறில் கட்டிட்டேன். இந்த இடத்துல நம்ம கை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் சாரியோட ப்ளவுஸ் கட் பண்ணல. இதுக்காக நாங்கள் இன்னொரு தனி ப்ளவுஸ் எடுத்து அதில் நாங்கள் கையை நல்லா வந்து பின் போட்டு இப்போ இதை நம்ம கயிறில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா மேலே இருக்க நம்மளோட பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு மேலே நம்ம அழகாக சாரி கட்டிக்கலாம். ஹாய், பார்க்கறதுக்கே அப்படியே வேர்த்து இருக்கணும். ஆனால் ஒரு வழியாக நாங்கள் அம்மாவை அழகாக ரெடி பண்ணிட்டோம். சாரியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. நாங்கள் இன்னும் கலசம், தேங்காய், முகம்லாம் வைக்கலை. ஏன்னா அது நல்ல நேரம் பார்த்து வைக்கணும் அப்படின்னு. 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் அப்படின்றனால 6 மணிக்கு மேலே வீட்டில் வரவேற்கலான் இருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் புடவையெல்லாம் கட்டி முடிச்சு அழகாக ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்கோன்னு இப்போ காட்டுறேன். நான் வந்துட்டு கேமரா திருப்பி காட்டுறேன். பார்த்தீங்களா, சாரி இந்த மாதிரி அழகாக கட்டிட்டோம். டோட்டலாக சாரியை ஃபுல்லாக ப்ளீட் பண்ணி அதை 2ஆக மடித்து மேலே கீழே இந்த மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக சாரி கட்டுறதை காட்டுறேன். இந்த தடவை என்னால் காட்ட முடியல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நேரம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் கலசத்தில் தேங்காய் வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டோம். 6 மணிக்கு சாமியை கூப்பிட போகிறனால அதுக்கு முன்னாடியே கலசத்தை வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணிட்டுருந்தோம். பார்க்குறேன் நேராக இருக்கா? டைட்டாக கட்டினா போதும்.
ஸோ நாங்கள் அழகாக ஃபேஸும் ஃபிக்ஸ் பண்ணி வளையல் பூ எல்லாமே நாங்கள் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நாங்களும் போய் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டு வந்துட்டோம். 6 மணிக்கு சாமியை அழைக்கிறதுக்காக நாங்கள் பூ அதுக்கப்புறம் சிம்பிளாக தான் ஃபர்ஸ்ட் டே ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே தான் கிராண்டாக ரெடி பண்ணுற மாதிரி பிளான். நான் கிராண்டுன்னு சொன்னது ரொம்ப கிராண்ட்லாம் இல்லைங்க. அம்மாவுக்கு ஒரு மாலை, அதுக்கப்புறம் தட்டில் பழம், பூ, வாழைப்பழம், அதுக்கப்புறம் மற்ற திங்ஸு வீட்டுக்கு நாங்களும் புதுசாக சென்னைக்கு வந்திருக்கனால ஒரு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்காக வழக்கம் போல் கொடுக்கறதுக்காக வளையல், வெத்தலை பாக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு இந்த ஸ்டிக்கெல்லாம் தெரியாமல் ஓரளவுக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணணும். அவ்வளோதாங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேவோட வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். பாருங்க, எங்கள் வீட்டு வரமகாலட்சுமி வந்துட்டாங்க வீட்டுக்கு. நீங்களும் உங்க வீட்டில் பண்ணது எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் டைம் ஆயிடுச்சு, அம்மாவை உள்ள வரவேற்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பாருங்க. அத்தையும் வர்ணியும் சூப்பரா அலங்காரம் பண்ணிட்டாங்க. பார்க்கவே அம்சமா இருக்காங்க. நீயும் தானே ஹெல்ப் பண்ண? பண்ணாங்க. எனக்கு உண்மையாலுமே வந்த மாதிரி வந்துட்டாங்க. சூப்பர். அத்தை சொல்லுங்க அத்தை. எங்களுடைய அலங்காரம் மிக சிறப்பா எங்க மனசு திருப்தியா இருக்கு. சூப்பர். நல்ல விதமா பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர் அத்தை. அவ்வளவுதான். ஓகே. நல்லபடியாக நாங்கள் சாமியை வீட்டுக்குள்ளே வரவேற்றுட்டோங்க. என்னோடய தங்கச்சி, அத்தை, நான் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இது முதல் நாள். நாளைக்கு ஃப்ரைடே, அப்புறம் சாட்டர்டே வரைக்கும் வீட்டில் சாமி வச்சுருப்போம். நான் கண்டிப்பாக வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வரலட்சுமி பூஜை அதுமா எல்லாத்துக்கும் செல்வம், சந்தோஷம், மன நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக அந்த கடவுள் அமைச்சு தரணும். இதே மாதிரி என்னோடய வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.